ரீசென்ட்லி எங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. கையில ஃப்ராக்சர், பிஸ்ட் ஃப்ராக்சர் சார். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 வாரம் பிஓபி போட்டிருக்காங்க. டாக்டர் வந்து அதர் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துருக்காங்க. வேக்ஸ் வித் மொபிலைசேஷன் ஃபார் 7 டேஸ்னு எழுதியிருக்காரு. ஓகே, 3 வாரம் பிஓபி போட்டு அந்த வர ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸை 7 நாளில் சரி பண்ண முடியுமா? எங்க லாஜிக்கா? ஸோ வேக்ஸ் கொடுத்தாலும் மொபிலைசேஷன்ன்ற ரீஹாபிலிட்டேஷனை அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு ஃபாலோ ஃபார் 3 to 4 weeks டு கெட் யுவர் கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். அந்த பேஷண்ட் 7 நாள் எங்கேயோ பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு இன்னுமே சரியாகல மேடம், கையை ஃபுல்லாவே தூக்க முடியல, டாக்டர் அண்ணா 7 நாள் தான் எனக்கு கொடுக்க சொன்னாரு, இதுக்கு என்ன வழி? அவர் 3 மாசமாவே இப்படிதான் இருக்கேன், என்னால ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா கையை இப்படி திருப்ப முடியல, கையை மேல தூக்க முடியலன்னு சொல்றாரு. ஸோ அதுக்கு நீங்க ப்ராப்பரா எக்ஸசைஸ் தெரப்பி ரீஹாபிலிட்டேஷனை ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா ஃப்ராக்சருக்கு அப்புறம் வர அந்த ஸ்டிஃப்னஸையும் ரேஞ்ச் ஆஃப் மோஷனையும் கம்ப்ளீட்டா ரிலீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான சில எக்ஸசைஸ் சொல்றோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேக்ஸ் கொடுத்தோடனே மொபிலைசேஷன் தான். மைல்டா ரிஸ்ட்டை மூவ் பண்ண பாருங்க, எவ்வளோ ரேஞ்ச் வருதோ வரைக்கும் ஆக்டிவா மூவ் பண்ணிட்டு தென் அசிஸ்ட் வித் ஆப்போசிட் ஹேண்ட் டு கம்ப்ளீட் த ரேஞ்ச். எது வரைக்கும் வருதோ அப்படியே விட்டுறாம ஆப்போசிட் ஹேண்டை வச்சு ரேஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணும். அது அப்வர்ட்லயும் இருக்கலாம். ஓகே, அகெயின் ஆன் யுவர் ரிஸ்ட் ஃபிளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன், அதே போல டீவியேஷன்ஸ், 2 சைடோட அல்னார் அண்ட் ரேடியல் டீவியேஷன் 2 சைடுமே எவ்வளோ ரேஞ்ச் வருதோ பண்ணிட்டு ஆப்போசிட் ஹேண்ட்ல அசிஸ்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸசைஸ். இப்படி மூவ் பண்ணும்போது ஷேக்லாம் அப்படின்னா நம்ம ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங்க்கு போகலாம். ஸோ இதே போல ஒரு தெராடியூபை ரெசிஸ்டன்ட் பேட் எடுத்துக்கோங்க. இதே போல சப்போர்ட் பண்ணிட்டு ரிஸ்ட்டை மைல்டா மெதுவா புல் பண்ண பாருங்க. பட் எவ்ரி திங் ஐம் டெல்லிங் யூ பெயின் ஃப்ரீ ரேஞ்ச். ஸோ இப்போதான் போன் வந்து கேலஸ் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ மைல்டா மேலே அப்வர்ட்ல மூவ் பண்ணுங்க. அதே போல ரிஸ்ட்டை டவுன்வர்ட், அல்னார் அண்ட் ரேடியல் டீவியேஷன்ஸ். சரியா? இது எல்லாமே வந்து ஒரு 10 கவுண்ட் 3 sets ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ நமக்கு ரேஞ்ச் நல்லா கம்ப்ளீட்டா வந்திருக்கு. பட் வெயிட் ஏதாவது தூக்கினா தான் கஷ்டமா இருக்குன்னா இதே போல 1 kg ஒரு 1/2 kg டம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு ரிஸ்ட்டை மைல்டா மூவ் பண்ண பாருங்க. இதே போல 10 counts 2 sets பண்ணுங்க. இதே போல ரிஸ்ட் ஃபிளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் அல்னார் டீவியேஷன்ஸ் அண்ட் ரேடியல் டீவியேஷன் மட்டும் இல்லாம உங்க சூப்பைனேஷன், ப்ரோனேஷன், இது எல்லாமே ஒரு 10 counts 2 sets. எனக்கு ஃபர்ஸ்ட் இது இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸும் சொல்லித்தரேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. கையை வந்துட்டு இப்படி வச்சுட்டு உங்களுக்கு எந்த ஃப்ராக்சர் சைடு, இப்போ சப்போஸ் லெஃப்ட் சைடு ஃப்ராக்சர்னா இந்த ரைட் சைடால இந்த ரிஸ்ட்டை மைல்டாக ப்ரெஷர் கொடுத்து ஒரு 10 counts 2 sets ஹோல்ட் பண்ணுங்க. அதே போல் உங்களுக்கு வந்துட்டு லைக் ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் ரிஸ்ட்டை வந்துட்டு மைல்டாக ப்ரெஷர் கொடுங்க. இந்த 2 ஸ்ட்ரெச்சஸையுமே ஒரு 10 counts 3 sets லாங் டியூரேஷன் கேப் இல்லாம ஒரு அட்லீஸ்ட் 3 hours ஒன்ஸ் பண்ணிட்டே இருங்க. அப்போ அந்த ஸ்டிஃப்னஸ் குறைய குறைய உங்களோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.